means? தேவனிலே நம்பிக்கை என்றால் என்ன பொருள்? Faith. விசுவாசம். You know why we have so little faith? நமக்கு ஏன் மிக குறைந்த அளவு விசுவாசம் இருக்கிறது? Because we have so much confidence in ourselves. நம்மிலே நாம் எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே. These things are related. இந்த இரண்டுக்குமே ஒரு உறவு இருக்கிறது. You know, it's like a seesaw in which these children sometimes sit and play. சின்ன பிள்ளைகள் விளையாடுற சீசாவை போல. You have a lot of confidence in yourself, but you have very little faith. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை நிறைய இருந்ததுன்னு சொன்னால் விசுவாசம் குறைந்து. The seesaw goes down. சீசா எப்படி போய் confidence in yourself. உங்களிலே அதிக நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க கீழே போய் விடுகிறீர்கள். And zero faith. இப்போது உங்கள் மீது நம்பிக்கை நிறைய இருக்கிறது, விசுவாசம் பூஜ்ஜியம். Get rid of all your confidence in yourself. உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் கொஞ்சமா எடுத்து விடுங்கள். Then the faith will go. You'll have a lot of faith. அப்பொழுது விசுவாசம் நிறைய ஆகிவிடும். உங்களுக்கு நிறைய விசுவாசம். That was Jesus' secret of his life. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரகசியம் என்ன? He says, you can only leave. எல்லாரும் என்னை விட்டு போய் விடுவீர்கள். I have no complaints. ஆனால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. I will not get angry with you, Peter or John, for running away. என்னை விட்டு ஓடிவிட்டதற்காக பேதுரு மீதோ யோவான் மீதோ கோபப்பட மாட்டேன். Because I have someone who is always with me. என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக ஒருவர் உண்டு. He's the one I depend on all the time. எல்லா நேரங்களிலும் அவரைத்தான் நான் சார்ந்து கொள்வேன். So when we look at the future, ஆகவே நாம் எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது what is going to come in India or Tamil Nadu, இந்தியாவிலே ஆனாலும் சரி, தமிழ்நாட்டிலே ஆனாலும் சரி, you know what is the great need? பெரிய தேவை என்ன தெரியுமா? The great need is to have no confidence in ourselves. நம்மிலே நம்பிக்கை வைக்காமல் இருப்பதுதான் பெரிய தேவை. And total confidence that Jesus will never leave me nor forsake me. இயேசு என்னை ஒரு காலம் விட்டு விடுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்பதான பெரிய நம்பிக்கை. See the promise of the Lord in Hebrews in chapter 13. இவரே 13ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். Hebrews 13 and verse 5. இவரே 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். Hebrews 13 verse 5 and 6. இவரே 13ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள். First of all it says, let your character be free from the love of money, be content with what you have. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள் என்று சொல்கிறார். See, it says be content with what you have. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள். If you got little, உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் say thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Don't get into debt. ஒரு காலம் கடன்படாதீர்கள். This is a bad habit that worldly people have. உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இதுதான். I must buy this. நான் அதை வாங்க வேண்டும். Do you have the money for it? அதை வாங்குவதற்கு பணம் இருக்கிறதா? No, but I can borrow. இல்லை, நான் கடன் வாங்கி வாங்க வேண்டும் சொல்கிறேன். Don't do it. இதை செய்ய வேண்டாம். You will destroy yourself. உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள். I have also been, when I first got married 38 years ago, I was very poor. 38 ஆண்டுகள் முன்பதாக எனக்கு திருமணமான பொழுது மிகவும் ஏழையாக இருந்தேன். Because I had left my job. என் வேலையை விட்டு விட்டேன். But I decided one thing. ஒரு காரியத்தை தீர்மானித்தேன். I will never buy what I don't have money for. எனக்கு எதை வாங்குவதற்கு பணம் இல்லையோ அதை ஒரு காலம் வாங்க மாட்டேன் என்று தீர்மானித்தேன். When I got money, I buy something. If I don't have money, don't buy. கொஞ்சம் பணம் இருந்தால் ஏதாவது ஒன்றை வாங்குவேன். பணம் இல்லை என்று சொன்னால் வாங்க மாட்டேன். I never even bought shirts for myself. நான் எனக்காக சட்டை கூட வாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையிலே இருந்தேன். In those days, அந்த நாட்களில் my collar got torn. என்னுடைய சட்டை காலர் கிழிந்துவிடும். My wife will remove the collar and turn it around the other way around and put it the other way, and I can use it for another few years. என்னுடைய மனைவி அந்த காலரை இதோடு பிரித்து அதை திருப்பி வைத்து தைத்து விடுவார். கிழிந்த பகுதி உள்ளே போவது போல. இன்னும் ஒரு சில ஆண்டு நான் அந்த சட்டையை அணிந்து விடுவேன். ஆனாலும் நான் ஒரு காலம் கடன் பட மாட்டேன். What is the result? என்னுடைய விளைவு என்ன? I'm 66 years old today. I've never been in debt. இன்றைக்கு எனக்கு 66 வயதாகிறது. இதுவரை நான் கடனில் இருந்ததில்லை. I have been very happy. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். When God gave me more, I used more. When He gave me little, I was content with little. எனக்கு அதிகமாய் கொடுக்கும் பொழுது அதிகமாய் பயன்படுத்தினேன். எனக்கு கொஞ்சம் கொடுக்கும் பொழுது அதிலே மன நிறைவாக இருந்தேன். I'm not telling you what I didn't practice myself. ஆகவே நானாக பயிற்சிக்காத ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. Some of you feel, oh, I must buy this, I must buy that, I must buy new clothes. நான் புது Dress வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை வாங்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள். I never buy new shoes because my old ones wore out. என்னுடைய பழைய ஷூ கிழிந்து போகும் அளவுக்கு புது ஷூவை வாங்கவே மாட்டேன். Why should we waste money? ஏன் பணத்தை வீணடிக்க வேண்டும்? I am a very happy man. நான் மிகவும் சந்தோஷமுள்ள மனிதனாக இருக்கிறேன். I have read this verse which says, be content with what you have. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்கிற இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். Let other people have more. I don't compare myself with them. மற்றவர்களுக்கு நிறைய இருந்தால் சரி, அவர்களை நான் இன்னொரு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஏன்? Because in the rest of that verse, அந்த வசனத்தினுடைய மீதி பகுதி, because my Lord has told me, I will never leave you and I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் அவர் சொல்லியிருக்கிறார். If you believe that, இதை நீங்கள் நம்பினால்,
You don't compare yourself with other believers. உங்களை நீங்கள் மற்ற விசுவாசிகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். You will never get into debt in your whole life. அப்படியான உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் ஒரு காலம் கடன் வாங்க மாட்டீர்கள். If you're like that, if you're in debt today, my dear brother and sister, please get out of debt as soon as possible. இன்றைக்கு நீங்கள் கடனில் இருந்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு விரைவாய் கடனிலிருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு விரைவாய் கடனிலிருந்து வெளியே வாருங்கள். You know the Old Testament word for debt in the Hebrew language is a snake bite. கடன் என்கிற அந்த வார்த்தையின் எபிரேய பதமானது பாம்பு கடி என்கிற அர்த்தத்தை கொண்டக்கூடிய ஒரு வார்த்தை. Snake will bite you and leave you. பாம்பு உங்களை கடித்து அது போய்விடும். But debt is permanently biting you. ஆனால் கடன் உங்களை நிரந்தரமாக உங்களுக்குள்ளே இருக்கிறது. Always the snake is holding on to you. எப்பொழுதுமே பாம்பு உங்களை பிடித்துக் கொண்டே இருப்பது போலதான். Don't you want to get rid of that snake that's clinging on to you? உங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கிறதே அந்த பாம்பை தூக்கி போட வேண்டாமா? Little by little clear your debt. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைத்து விடுங்கள். And if you have a need, go to God and say, Lord, I have a need now. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குமானால் தேவனிடத்தில் சென்று ஆண்டவரே நான் தேவையில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். We have needs with our children and so many things. நமக்கு தேவை இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. In some emergency, maybe some hospitalization, some college admission, you have to borrow. யாருக்கோ ஒரு ஆஸ்பத்திரி செலவு ஏற்படுகிறது அல்லது ஒரு பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்டணம் கட்ட வேண்டியிருக்கிறது, அப்பொழுது வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்து விட்டது என்றால், and if you borrow, please do your best to return it as soon as possible. அப்படி நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதை எவ்வளவு விரைவாய் திருப்பி கொடுத்து விட முடியுமோ அவ்வளவு விரைவாய் கொடுத்து விடுங்கள். As he has said, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So we can boldly say, ஆகவே நாம் தைரியமாய் சொல்ல முடியும். verse 6. 6ஆம் வசனம், The Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயம். Not man. மனுஷன் அல்ல. The Lord is my helper. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், சகாயம். I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். What can any man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? You know, that's what Jesus' attitude was. இதுதான் இயேசுவுடைய மனப்பான்மை. My Father is my helper. என்னுடைய பிதா எனக்கு உதவி செய்கிறவர். I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். Okay, all the 11 disciples have run away. 11 சீஷர்கள் விட்டு போய் விட்டார், But ஓடிவிட்டார். my Father is with me. அவனுடைய தகப்பன் என்னோடு He is my இருக்கிறார். helper. என் பிதா எனக்கு உதவி செய்கிறவர், And I will சகாயம். not be afraid. நான் பயப்பட மாட்டேன். What can all these Roman soldiers and Pharisees all do to me இந்த tonight? ரோம போர்ச்சர்கள் எல்லாரும் பரிசுகள் எல்லாரும் எனக்கு இந்த இரவு என்ன செய்வார்கள்? They can only do what God permits them to do. அவர்களுக்கு செய்ய சொல்லி அனுமதி எதுக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும். This is a beautiful verse. இந்த வசனம் அருமையான ஒரு வசனம். You must remember it. நீங்கள் இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். It says in verse 6, we must boldly say this. நாம் தைரியமாக இதை சொல்ல வேண்டும். What is the verse? இந்த வசனம், The Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயம். I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். What shall man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Can you say that in Tamil now, all of us together? நீங்கள் எல்லாம் தமிழில் இதை நீங்கள் சொல்ல முடியுமா? Say it. கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Okay, we made one mistake. நாம் ஒரு தவறு செய்துவிட்டோம். It says here we must say that boldly, தைரியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. not softly. அமைதியாக அது தைரியம் இல்லாமல் மெதுவாக அல்ல. Now we are going to say boldly. இப்பொழுது நாம் தைரியம் கொண்டு சொல்ல போகிறோம். Let's say, நான் இப்பொழுது தைரியம் கொண்டு சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? say that all your life and you'll have no problem. வாழ்க்கை முழுவதுமாக இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. See, God, Jesus could say, all of you are leaving me. இயேசு அவளை பார்த்து சொல்ல முடியுது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு My போய்விட்டீர்கள். Father is my helper. ஆனால் என் பிதா எனக்கு He சகாயம். will not leave me alone. அவரை தனியே விட்டுவிட He மாட்டார். will never leave me alone. அவர் ஒரு காலம் என்னை விட்டுவிட மாட்டார். What can people do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? Only what my Father permits them. பிதா என்ன அனுமதி கொடுக்கிறாரோ அதை மட்டுமே அவர் செய்ய முடியும். See what the experience Paul had. அவருக்கு என்ன அனுபவம் இருந்தது என்று பாருங்க. You know, Paul was a mighty man of God. அவர் வல்லமையான தேவ மனிதர். So many thousands were saved through him everywhere. எல்லா இடங்களிலேயும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார். So many churches were established. எவ்வளவு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. So many demons were cast out. So many people were healed. எவ்வளவு பிசாசுகள் விரட்டப்பட்டது. அநேகர் சுகமடைந்தார்கள். So many scriptures he wrote. அவர் எவ்வளவு வேத வாக்கியங்கள் எழுதினார். The greatest man of God in the first century. முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர். How was it at the end of his life? அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் எப்படி இருந்தார்? This mighty man of God, he writes one last letter in 2 Timothy just few days before he died. அவருடைய மரணத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த வல்லமையுள்ள தேவ மனிதன் And கடைசி வார்த்தையில் you know எழுதுகிறார். what he says?
என்ன சொல்றார் தெரியுமா? 2 Timothy 1:15. 2 தீமோத்தேயு 1:15. All those who are in Asia have turned away from me. ஆசியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். Everybody has left me. எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். This man was alone. இந்த மனிதன் தனியா இருக்கிறார். But he was not alone. ஆனால் தனியாக இல்லை. Jesus was with him. இயேசு அவரோடு The இருக்கிறார். Lord was his helper. கர்த்தர் அவருக்கு சகாயம். They took him to court. வழக்கு மன்றத்தில் இழுத்துச் சென்றார்கள். And when he was taken to court, all his disciples ran away. வழக்கு மன்றத்தில் இழுத்துச் சென்றவர்கள் இவருடைய சீடர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். Chapter 4, verse 16. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். When he went into court, அவர் அங்கே வழக்கு மன்றத்துக்கு சென்ற பொழுது he says, at my first defense, no one supported me, but all deserted me. நான் முதல் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னுடைய கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். Because they got afraid that the court will catch them also. அவர்களையும் கோர்ட் பிடித்துவிடும் என்று சொல்லி பயந்து விட்டார்கள். They were happy to stand with Paul when he was preaching, and they were blessed by his ministry. பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் அவரோடு இருக்கும்படியாக சந்தோஷமாக இருந்தவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள். But when he went to court, they all ran away. வழக்கு மன்றத்துக்கு போகும்போது எல்லாரும் ஓடிவிட்டார்கள். But he said, ஆனால் அவர் சொல்கிறார், verse 16, let it not be counted against them, let not God judge them for that. அந்த குற்றம் அவர்கள் சுமாராக இருப்பதாக கர்த்தரை நியாயந்திருக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். But verse 17, the Lord stood with me. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். 17ஆம் வசனத்தில் Paul was சொல்கிறார். standing there in the court. அவை பவுல் அங்கே வழக்கு மன்றத்தில் இருக்கிறார். All the disciples left. எல்லா சீஷர்கள் உடன்படிக்கைகள் எல்லாம் போய்விட்டார்கள். Nobody around him. Nobody, not even one person. சுற்றி பார்த்தால் ஒருவருமே இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். The Lord was with him அந்த தேவன் அவரோடு இருந்தார். and strengthened him. அவனை பவுலை பலப்படுத்தினார். And verse 17, I was delivered from the lion's mouth. நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். And verse 18, the Lord will deliver me. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து என்னை விடுதலையாக்குவார். And he will bring me safely into his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கு பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். Paul told Timothy. பவுல் தீமோத்தேயை பார்த்து சொன்னார். 1 Timothy chapter 6. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். Verse 13. 13ஆம் வசனம். Remember Jesus Christ who made a good confession before Pontius Pilate. பொந்திய பிலாத்து தமிழிலே 14ஆம் வசனம். பொந்திய பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கை சாட்சியாக வழங்கப்படின. Remember that and you keep the commandment until he appears again. இதை நீ நினைவில் வைத்துக்கொள், அவர் வெளிப்படும் வரைக்கும் இதை நீ கைக்கொள் என்று சொல்கிறார். What was the confession Jesus made? இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக என்ன அறிக்கை செய்தார்? See John chapter 19. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். Verse 11. 11ஆம் வசனம். John 19:11. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Pilate told Jesus, verse 10, don't you know I got power to kill you, crucify you? உம்மை சிலுவையிலே அறையவும் கொல்லவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உங்களுக்கு தெரியாதா என்று பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார். Verse 11, Jesus said, no, you don't have any authority over me. இயேசு பிலாத்தை பார்த்து சொல்கிறார், உமக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. You got only authority which my Father has given you, that's all. பிதா உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அது மட்டும்தான் உனக்கு அதிகாரம். My Father tells you to crucify me, you crucify me. என் பிதா உன்னை பார்த்து என்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை சிலுவையில் அறைவாய். But my Father does not give you that permission, you cannot touch even a hair on me. ஆனால் என்னுடைய பிதா உனக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் நீ ஒரு மயிரை கூட தொட முடியாது என்று சொல்கிறார். That is a confession he made. இந்த அறிக்கையை தான் அவர் செய்தார். He also said in verse 36 of chapter 18. 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இன்னொரு அறிக்கையை சொல்கிறார். My kingdom doesn't belong to this world. என் ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல. I won't fight. நான் போராட மாட்டேன். And my servants will not fight. ஊழியக்காரர்கள் போராட மாட்டார். So that is a confession. இதுதான் அந்த அறிக்கை. You have no power over me. என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. Except what my Father gives you. என் பிதா உனக்கு கொடுத்தால் The Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயர். I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். What can man do to me? மனிதனுக்கு என்ன செய்வான்? I want to say, brothers and sisters, சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், Jesus said in the world you'll have tribulation. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But be of good cheer. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். And you can follow me. நீங்கள் என்னை பின்பற்ற முடியும். And give the same confession that I gave. நான் சொன்ன அதே அறிக்கையை நீங்கள் செய்யுங்கள். May the Lord help us. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer. ஜெபத்திலே நம்முடைய தலைகள் எல்லாம் வணங்கி இருக்கும் பொழுது, will you say, Lord, please help me? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் எல்லாரும் கேட்பீர்களா? Little by little, not to have any more confidence in my flesh. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே இனிமேல் மாம்சத்திலே நம்பிக்கையை வைக்கக் கூடாது. No confidence in my flesh. உங்களுடைய மாம்சத்திலே நம்பிக்கை வைக்கக் கூடாது ஆண்டவரே. Total confidence only in you, Lord Jesus. ஆண்டவரே என்னுடைய முழு நம்பிக்கையை ஆண்டவரே உம்மில் மட்டுமே நான் வைக்க வேண்டும். Lord, do a work in me these 3 days. இந்த 3 நாட்களில் எனக்குள்ளாக ஒரு வலிய கிரியை செய்து விடும் ஆண்டவரே. Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.